வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. ஸோ நம்ம வந்து பிஇஓ எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. என்னன்னா, இப்போ டெட் எக்ஸாம் சில பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து திருப்பி ஸ்பெஷல் டேட் சொல்லியிருக்காங்களே, அதில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸ்பெஷல் டேட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்பெஷல் டேட் அப்படின்றது ஆல்ரெடி வந்து ஒர்க்கில் இருக்கிறவங்க எழுதக்கூடிய ஒரு டெட் எக்ஸாம். ஏன்னா நம்மள சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு சொல்லிட்டாங்க இல்லையா, இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு மேல ஒர்க்ல இருக்கவங்க வந்து திருப்பி டெட் எக்ஸாம் எழுதி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு போத் அந்த அரசு பள்ளிகளிலும் சரி, அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் சார்ந்த ஆசிரியர்கள் எல்லாருக்குமே அது வந்து பொருந்தும். அது வந்து அவங்களுக்கு மட்டும் நெக்ஸ்ட் இயர்ல 3 டெட் கண்டக்ட் பண்ண போறாங்க. அதுதான் வந்து ஸ்பெஷல் டெட். அது வந்து நார்மலா இப்ப பிஎட் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. ஏற்கனவே ஒர்க்ல இருக்கவங்களுக்கான ஒரு தகுதி தேர்வு தான் இந்த ஸ்பெஷல் டெட். ஸோ அவங்க தான் இதுக்கு திருப்பி ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் காலைல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதில் சில சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றதுனால அதை திருப்பி எடுத்துட்டாங்க. மேபி நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு திருப்பியும் வந்து கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெஷல் டெட்டுக்கு படிக்கிறவங்க எல்லாருமே தயவு செஞ்சு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அவங்களுக்கு வந்து 3 சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு அதில் அவங்க வந்து பாஸ் ஆனால் மட்டும்தான் அவங்களோட ஜாபை அவங்க தக்க வச்சுக்க முடியும். அதை நான் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னுமே இது பண்ணி தான் படிச்சாகணும். ஸோ அவங்களுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் டிஆர்பியில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால நார்மலாக பிஎட் படிச்சு டெட்டு எழுதுறவங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது நம்மளுக்கான டெட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் பிஇஓ எக்ஸாம். ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு இது வேணும். ஏன்னா இதுல வந்துட்டு நம்மளோட சப்ஜெக்டை தவிர நிறைய சப்ஜெக்ட்ஸ் அதுல வந்து படிச்சுதான் ஆக போறோம் இல்லைங்களா. அப்போ நம்மளுக்கு வாஸ்டா இருக்கு போர்ஷன்ஸ். அதனால நான் இப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்களும் என் கூட படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா என் கூட கண்டினியூ பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்ட் ஏல 30 கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது வந்து கம்பல்சரி. இதுல வந்துட்டு நீங்க பாஸ் ஆனா மட்டும்தான் உங்களோட பார்ட் பியை வந்து வேல்யூவேட் பண்ணுவாங்க. இதுல 40% மார்க் எடுத்தா மட்டும்தான் நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டின்ஸ் வந்து எப்படி எல்லாம் கேட்கறாங்க, இலக்கணத்துல இருந்து கேட்கறாங்களா, இலக்கியத்துல இருந்து கேட்கறாங்களா, இல்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த பிஒய்க்யூ இது வந்து லாஸ்ட் 2023ல நடந்திருக்கு. அதை நான் வந்து உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரொம்பவுமே வந்துட்டு இதுவாக இருந்ததுனால தான் நான் அதை ஷோ பண்ணாமல் நான் எழுதி ஷோ பண்ணியிருக்கேன். நான் எழுதியிருக்கிறதுனால இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இல்லை அப்படின்னு சில பேர் நினைக்க கூடலாம். ஆனால் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தாங்க, சரிங்களா. ஸோ இதில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேபி இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் வரும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். மேக்ஸிமம் இலக்கணத்துல இருந்து கேட்டிருக்காங்க. ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் வேணா இலக்கியத்துல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்ப இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நம்ம ஈஸியா போடக்கூடிய ஒரு கொஸ்டின். அகர வரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அகர வரிசைன்னா தெரியும் இல்லையா. இப்ப ந, நே, நே, நை, நோ, நோ அப்படி வரும் இல்லையா. அப்ப இதுல எது கரெக்டா இருக்குன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டா இருக்கு. நறுவி, நெருணல், நேமி, நைடதம், நோதல். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதுக்கெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. காணாச்சா தெரிஞ்சிருந்தாலே போதும், அந்த ஆர்டர்ல நம்ம எழுதிடலாம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும். இது என்னன்னா ஒரு திருக்குறள் இருந்து கிட்டத்தட்ட 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து என்ன அணி பயின்று வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின்ல இந்த மாதிரி டேஷ் போட்டு கேட்டிருக்காங்க. அப்ப திருக்குறள் கண்டிப்பா நம்ம படிச்சாகணும். எந்த திருக்குறள்னா 6th to 10th இருக்கிற திருக்குறள் நீங்க படிச்சுக்கணுங்க. ஆல்ரெடி நீங்க டெட் எக்ஸாமுக்காக அதை படிச்சிருப்பீங்க. இன்னும் என்னன்னா இவங்க வந்து இந்த மாதிரி டேஷ் போட்டு கேட்டுறாங்க. இதுல எந்த வார்த்தை வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கருவியும் டேஷ் செய்கையும் செய்யும் அருவினையும் டேஷ் அமைச்சு. அதாவது ஒரு மந்திரி இல்ல ஒரு அமைச்சருடைய செயல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ற திருக்குறள் தான் இது. என்னன்னா ஆப்ஷன் டி. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு அப்படின்றது. ஸோ திருக்குறள் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கூற்று 1, கூற்று 2. இது பொதுவா கேட்கறது தான். இது இலக்கணத்துல இருந்து கேட்டிருக்காங்க. என்னன்னு பாருங்க. உயிர் இல்லாத பொருட்களை உயிர் உள்ளன போலவும், உணர்வு இல்லாத பொருட்களை உணர்வு உடையன போலவும் கற்பனை செய்வதுண்டு. கூற்று 2, இதனை இணை ஒப்பு என குறிப்பிடலாம் சொல்றாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா கூற்று 1 மட்டும்தான் சரி, கூற்று 2 தவறு. அதாவது இப்படி உயிர் இல்லாத பொருளை உயிர் உள்ளன போலவும், உணர்வு இல்லாத பொருட்களை உணர்வு உடையன போலவும் கற்பனை செய்யறதுக்கு பேர் என்னன்னா உயர்திணை கற்பனை ஆட்டம், சரிங்களா. இணை ஒப்பு கிடையாது. இதுக்கு பேர் இணை ஒப்புன்னு கொடுத்துருக்காங்க. அதனால இது தவறு. கூற்று 1 மட்டும் சரி. 4வது கொஸ்டின் பார்க்கலாம்.
பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பொறுத்துகளை இது பாருங்க, இது 10th ஸ்டாண்டர்ட்ல நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், 10th ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட்ல ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு இது சொல்றாங்க இல்லைங்களா. இப்போ இதுக்கான ஆன்சர் பாருங்க, விதை. விதை எது எதுக்கு வரும்னா கத்திரி, மிளகாய் விதை, கத்திரி விதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து கொட்டைன்னா என்ன கொட்டைன்னா மாங்கொட்டை, பனை கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் முதிரை எது எதுக்கு சொல்லுவாங்கன்னா புளி முதிரை, காஞ்சிரை முதிரை. முத்து, முத்து எது எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, வேம்பு முத்து, ஆமணக்கு முத்து. ஸோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி. அந்த இதுதான் சொல்றாங்க ஒவ்வொன்றத்தோடைய விதை, சின்ன இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அடுத்தது சந்தி பிழையை சரி பார்த்து எழுதுக. இதுக்கு நீங்க வந்து வல்லினம், மிகு இடம், மிகா இடம்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம சந்தி பிழையை சரியா எழுத முடியும். இதுக்கான ஆன்சர் என்ன சொல்றாங்க பாருங்க, சூறாவளி மாரியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன. அடுத்த கொஸ்டின், தொழுகையுள்ளம் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. இக்குறள் உணர்த்த வருவது என்ன? குறள் இருந்து 3 சொல்றதுக்கு 4 கொஸ்டின் வந்திருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா கூடா நட்பு பத்தி சொல்றது ஒரு திருக்குறள்னு சொல்றாங்க. தொழுகையுள்ளம் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. இதுல எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா கூடாத நட்பு என்னென்ன கேடு தரும் அப்படின்னு சொல்ற ஒரு திருக்குறள். அடுத்தது நம்மளுக்கு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்துட்டு இதோடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் இதுதான். அந்த பாருங்க, வலை இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிசை அளபடை. சரிங்களா, வலை சொல்லிசை அளபடை. அப்புறம் உருதுயிர் அப்படின்றது வினைத்தொகை. ஓகேங்களா, வினைத்தொகைனா முக்காலமும் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து பெருமுது அப்படின்றது என்னது, பண்பை தொகை. அதாவது பெருமுது அப்படின்றது பெருமை கூட்டல் அமுது அப்படின்னு பிரிப்போம் இல்லையா, பெருமுது பண்பு தொகை. அடுத்து நோக்கி ஈ அப்படின்னு நிக்குது, அது ஒரு இதுவா நிக்குது இல்லையா, முற்று பெறாமல் நிக்குது, அது என்னது வினை எச்சம். அதுவே ஆல நின்னுதுன்னா அது பெயரச்சம், ஈ அப்படின்னு நின்னுதுன்னா வினை எச்சம். அடுத்து பாருங்க, நடக்கிறான் படித்தான் என்ற சொற்களில் பயின்று வரும் இடைநிலைகள் என்னன்னு கேட்க. நடக்கிறான் அப்படின்றது என்னது, நிகழ்கால இடைநிலை. படித்தான் ஆண் முடிந்து போன ஒரு செயல், அது என்ன சொல்லுவோம், இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இருக்கின்றான் இதெல்லாமே வந்தா நிகழ்கால இடைநிலை. இலக்கணத்திலிருந்து தான் நிறைய வந்திருக்கு. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களையும் தொடர்ந்து வரும் தொகைக்கு பேர் என்னன்னா உண்மை தொகை. சரிங்களா, எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களையும் தொடர்ந்து வரும் தொகை உண்மை தொகை. திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட, தீம் தருகிட, தீம் தருகிட, தீம் தருகிட. பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தருகிட என்ற பாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள பாவகை எதுன்னு கேக்குறாங்க. என்ன பாவகைன்னா சிந்து பாவகை. இந்த மாதிரி பாடல் வரிகள் கொடுத்துட்டு என்ன பாவகைன்னு கேட்பாங்க. செம்மல் என்ற சொல் பூவின் என் நிலையினை உணர்த்தும் சொல். இதே பாருங்க, ஏற்கனவே பூ அந்த இது பார்த்தோமா வந்து எவ்வகை சார்ந்தது. அதே மாதிரி பூவின் நிலைகள், அந்த பூவின் நிலைகளை தெரிஞ்சு வச்சுக்கோ. இதுல செம்மல்ன்றது என்ன நிலைன்னு சொல்றாங்கன்னா பூ வாடின நிலை. சரிங்களா, பூ வாடின நிலை. எங்கிருந்து வருகிறீர்கள், உணவு உண்டீர்களா என்று கேட்பது வினா வகையில் எந்த வகையில் அடங்கும்? வினா வகை நிறைய இருக்கு இல்லையா, அந்த வினா வகையில எந்த வகைன்னு கேட்கலாம். இப்ப எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்றது என்னது, அறியா வினா. நம்மளுக்கு தெரியாத ஒன்னதான் அறிவினானா தெரிஞ்சுட்டே கேட்கறது, அறியா வினானா தெரியாம இருக்கிற கொஸ்டினுக்காக எங்க இருந்து வரீங்கன்னு கேட்கறது. அதே மாதிரி உணவு உண்டீர்களா அப்படின்னு கேட்டது என்னது, கொடை வினா. அதாவது அவங்க சாப்பிடலன்னு சொன்னா நீங்க தர்றதுக்காக கேட்கிற ஒரு கொஸ்டின், உணவு உண்டீர்களா. அடுத்து கொன்றை, காயா, குருந்தம் ஆகிய மரங்கள் டேஷ் திணையும் கருப்பொருட்கள். இந்த மாதிரி 2 கொஸ்டின் வந்திருக்குங்க. கருப்பொருட்களை வச்சு ஒன்னு வந்து பூ வச்சு வந்திருக்கு, இது வந்து மரம் வச்சு. இந்த மரங்கள் வந்து எந்த திணையும் கருப்பொருட்கள்னு கேக்குறாங்க. எந்த திணைனா முல்லை திணை. சரிங்களா, அப்ப இந்த 5 வகை நிலங்கள் அதுக்கான கருப்பொருட்கள் எல்லாமே நீங்க படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா. அடுத்து உன்னை பாடாதிருந்து விட்டேன் இவ்வடியில் இடம்பெறும் உனை என்ற சொல்லின் மிகச் சரியான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது என்னன்னா இடைக்குறை விகாரம். சரிங்களா, இடைக்குறை விகாரம். வேர் சொல்லின் சரியான வினை எச்சம் பெயரெச்சம் இவற்றை கண்டுபிடிப்ப. வேர் சொல்லுதுன்னா ஓடு, இதோடைய வினை எச்சம் பெயரெச்சம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பெயரெச்சம்னா ஆல நிற்கும், அதே மாதிரி வினை எச்சம்னா ஈல நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முற்று பெறாமல் நிற்கிறது. இப்ப வினையச்சம் அண்ட் பெயரெச்சம் பாருங்க, ஓடி ஓடிய, இங்க பாருங்க ஓடி ஈல நிக்கிற ஓடிய அவ்வளவுதான்.
அடுத்து சொல்லுதல் என்னும் சொல் குறிக்கும் பல சொற்கள் எவைன்னு கேக்குறாங்க. சொல்லுதல்னா பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல். இது எல்லாமே வந்து சொல்லுதல் என்னும் சொல்லை குறிக்கும் பல சொற்கள். அடுத்து மூன்றாம் வேற்றுமை தொகை எதுன்னு கேக்குறாங்க. இதுல மூன்றாம் வேற்றுமை தொகை எதுனா கை தொழுது. இந்த மாதிரி வேற்றுமை தொகை, அதோடைய உருபு அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கூற்று 1, 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு. இது சரியான்னு கேக்குறாங்க. சரி. முல்லைப்பாட்டு வெண்பாவால் இயற்றப்பட்டதுன்னு சொல்றாங்க. இது தவறு. ஏன்னா முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. அப்ப கூற்று 1 சரி, 2 தவறு. இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுக்கு ரிலேட்டடாவே இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட நூல் எது? இதுல வருங்க முல்லைப்பாட்டு, நப்பூதனார். இது மட்டும்தான் ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட நூல். முன்னாடி இங்கே கொடுத்திருந்தாங்க முல்லைப்பாட்டு வெண்பாவால் ஆனதுன்னு கொடுத்துருக்காங்களா, இது தவறு. அப்ப இது தெரிஞ்சா மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சோ ஓரளவுக்கு ரிலேட்டடாவே இருக்கு பாருங்க. முல்லைப்பாட்டு தான் ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட நூல். நான் சொன்ன மாதிரி கருப்பொருட்கள்ல முல்லை நிலத்திற்குரிய பூ வகையை கண்டறிக. முல்லை நிலத்திலே இத்தனை கொஸ்டின், அதுவுமே முல்லை நில மரம் தான் கொடுத்திருந்தாங்க. இதுல முல்லை நிலத்திற்குரிய பூக்கள் எவைன்னு கேக்குறாங்க. முல்லை, பிடவம், தோன்றிப்பூ. சரிங்களா? முல்லை, பிடவம், தோன்றிப்பூ. போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிசுபனில் ரோமன் வரி வடிவில் அச்சடிப்பட்ட டேஷ் என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. அதாவது தமிழ் மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட முதல் நூல் எது அப்படின்னா காடிலா. சரிங்களா? இந்த காடிலா அப்படின்ற நூல் வந்துட்டு தமிழ்ல தான் முதல்ல மொழிபெயர்க்கப்பட்டது. அடுத்த கொஸ்டினுக்குமே அதே ஆன்சர் தான். கடல் கடந்தும் தமிழில் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சேற்றப்பட்ட நூல் எது? காடிலா. இது ரெண்டுமே பாருங்க ஒரே கொஸ்டின் தான், டிஃப்ரெண்டா ஏற்றிருக்காங்க. ஆனா அவ்வளவுதான். காடிலா. அடுத்து சரியான நிறுத்த குறியீட்டு சொற்களை கண்டறிக. இதுல சரியான நிறுத்த குறியீடு மனிதா, மனிதா, அழைப்பது கேட்கிறதா. அடுத்து மரபு பிழையற்ற சரியான தொடர்களை தேர்வு செய்க. இதுல மரபு பிழையற்ற சரியான தொடர்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 4மே மரபு பிழையற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என் தாய் காய்ந்த குச்சுகளை எடுத்து வந்து உணவு சமைத்தாள். இந்த காலை பொழுதில் தோன்றிய முல்லையின் அரும்பு மாலையில் மலர்ந்து மனம் வீசியது. மாலை தென்றலில் நெல் தாள்களும் கரும்பு தோகைகளும் அசைந்து ஆடின. மாம்பிஞ்சு ஊறுகாய் சுவையாக இருக்கும். இது 4மே மரபு பிழையற்றது அப்படின்னு சொல்றாங்க. 1, 2, 3, 4மே சரி. அடுத்து பொறுத்துக்க பாருங்க. முகிழ்த்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா தோன்றிய அப்படின்னு அர்த்தம். பாப்பத்தே அப்படின்னா என்னது? எண்ணெய் குறிக்கிறது. 10 பாட்டு. அடுத்து நற்கணக்கே அப்படின்னா எது? 14 நூல்கள். அடுத்து மண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலைத்து. மண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலைத்து. அடுத்து நசப்படா அதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்றே. இதில் பயின்று வரும் அணி எதுனா உவமை அணி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விரும்பாத ஒருவனுடைய செல்வம் ஊரின் நடுவில் இருக்கும் நச்சு மரம், பழுத்த நச்சு மரம் போன்றது அப்படின்னு அர்த்தமா. இதுல வந்து அந்த பழுத்த நச்சு மரத்தை யாரு கூட ஒப்பிடுறாங்கன்னா இந்த செல்வம் உடையவருடைய ஒப்பிடுறாங்க. அவருடைய செல்வம் வந்து யாருக்குமே உபயோகம் இல்லாத ஒரு பழுத்த நச்சு மரம் போன்றதுதான். சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு சொல்றாங்க. இது பாத்தீங்களா திருக்குறள் கேட்டிருக்காங்க பாருங்க. இன்மையின் டேஷ் யாது எனின் இன்மையின் டேஷ் இன்னாதது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்மையின் இன்னாதது யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. சோ திருக்குறள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின் 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் யாருன்னா சச்சிதானந்தன். இவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அப்படி அடுத்து பொறுத்துக்க அளபடையும் சொல்லும். அதாவது அளபடை, அதுக்கான சொல் என்ன அப்படின்றத கேக்குறாங்க. சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்க. செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடைக்கு என்னன்னா ஓதல் வேண்டும். இன்னிசை அளபடை எதுனா கெடுப்பதுவும். சொல்லிசை அளபடைக்கான வார்த்தை நசையி. ஒற்றலை படை எதுனது இறைவன். சோ ஒவ்வொரு அளபடையும் எப்படி வரும் அப்படின்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ லாஸ்ட் கொஸ்டின். சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா தேவநேய பாவாணர். சரிங்களா? சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலை இயற்றியவர் தேவநேய பாவாணர்.
ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். பிஓ எக்ஸாமுக்கு போர்ஷன்ஸ் ரொம்பவுமே நிறைய இருக்கிறதுனால நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. திடீர்னு டிஆர்பிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இருக்கிற டைமில் நிறைய படிக்கணும். ஸோ என்னோட சேர்ந்து படிங்க. இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.